ஹாய் எவ்ரிவான், நம்ம இப்போ பிசிஜி மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிற வேரியஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை அதோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க காம்படிட்டரோட சிமிலர் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிசிஜி மேட்ரிக்ஸ் ப்ரூஸ் டி ஹெண்டர்சன் போஸ்டன் கன்சல்டிங் குரூப்புக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு கம்பெனியில் இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானை டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பிசிஜி மேட்ரிக்ஸில் அந்த கம்பெனி ப்ராடக்ட் இருக்குதோ அதை வச்சு அந்த ஆர்கனைசேஷன் என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, ப்ராடக்டை ஃபர்தராக டெவலப் பண்ணலாமா, இல்லை அந்த ப்ராடக்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிசிஜி மேட்ரிக்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டையுமே வந்து ஸ்டடி பண்ணுது. ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டையுமே ஸ்டடி பண்ணுது. எஸ்பியூ யூனிட்டை நம்ம ஒரு 4 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறோம்: ஸ்டார்ஸ், கொஸ்டின் மார்க், டாக்ஸ் அண்ட் கேஷ் கவுஸ். இந்த மேட்ரிக்ஸில் மார்க்கெட் க்ரோத் ரேட் வெர்டிக்கல் ஆக்சஸில் இருக்குது, ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் ஹாரிசாண்டல் ஆக்சஸில் இருக்குது. ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர்னால் கம்பேர் பண்ணுறது லார்ஜஸ்ட் காம்படிட்டர் கூடவும் இன்னொரு கம்பெனி கூடவும். இதே மார்க்கெட் க்ரோத் ரேட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ப்ரீவியஸ் இயர் மார்க்கெட் க்ரோத் ரேட். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் மார்க் பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் மார்க் இல்லை ப்ராப்ளம் சைல்டு, வைல்ட் கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் அந்த கம்பெனிக்கு மார்க்கெட் க்ரோத் ரேட் ஹையாக இருக்கும், ஆனால் ரியல் மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப நிறைய கேஷ் தேவை மார்க்கெட் லீடரை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. ரிஸ்கியான ஸ்டேஜ் தான், ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஏன் அப்படின்னா பிளான்ட் அண்ட் பர்சனல் ரெண்டையுமே, பிளான்ட் ரன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பர்சனல் கொடுக்கறதுக்கு. ஸோ ஆர்கனைசேஷன் இந்த ஸ்டேஜில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டையுமே ரொம்ப கிளியராக திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் க்ரோத் ரேட் ஹையாக இருக்கும், ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் ரெண்டுமே ஹையாக இருக்கும். அதனால் ஸ்டார்ஸ் வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ரேப்பிட் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ஸ்க்கு வந்து கேஷ் ரொம்ப லார்ஜ் அமௌண்ட்டில் தேவைப்படும். கேஷ் கவுக்கு ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் ஹையாக இருக்கும், மார்க்கெட் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபார்மர் ஸ்டார்ஸ். இவங்க கம்பெனிக்காக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து கேஷ் கவுக்கு வந்து ஜாஸ்தியாக ஃபினான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் க்ரோத் ரேட் வந்து லோவர் ஆகிட்டதுனால. அடுத்தது டாக்ஸ்க்கு வந்து மார்க்கெட் க்ரோத் ரேட் அண்ட் ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் ரெண்டுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வேறு எஸ்பியூஸ் கிட்ட இருந்து ரிசோர்ஸஸ் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. யூஸ்வலாக ஸ்டார்ஸில் வந்து யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைவர்சிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா லிக்விடேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.